புத்தகங்களுடன் புத்தாண்டை வரவேற்போம் என்ற இந்த அருமையான நிகழ்வில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய இது சிறகுகளின் என்ற இந்த கட்டுரை நூல் 2ஆம் பாகம். முதல் பாகம் உங்களுக்கு இந்த நூலை நான் அறிமுகப்படுத்துறதுல ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு கட்டுரை நூல், 500 ரூபா அந்த புத்தகத்தோட விலை. 521 பக்கங்கள் உடையது, 100 கட்டுரைகள் இருக்குது. அதில் ஒரே ஒரு கட்டுரை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஆகாயத்திற்கு எல்லை இல்லை அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதி சொல்லியிருக்காங்க. கிரேக்க நாட்டில் டெல்வின்ற ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் உடனே அதுக்கு பதில் கிடைக்குமா அசரியா. அப்போ அந்த இடத்துல போய் ஒருத்தர் போய் கேட்குறாரு, உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானி யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. உடனே அந்த அசரி பதில் சொல்லுது, சாக்ரட்டிஸ் தான் பெரிய விஞ்ஞானி. ஒரு கிரேக்கர் அந்த கேள்வியை கேட்குறாரு, சாக்ரட்டிஸ் தான் உலகத்தில் பெரிய விஞ்ஞானி. அப்போவே ஜெமினி ஐயா இவர் அப்படியே இவர் அந்த கேள்வியை கேட்ட அந்த கிரேக்கர் சாக்ரட்டிஸை தேடி போகிறார். அவருடைய வீட்டு அந்த தெரு பக்கத்தில் தேடி போகிறப்போ ஒரு வீட்டுக்கு சுவர் 4 பக்கம் சுவர்களை எழுப்பியிருக்கார், சுவரை கட்டியிருக்கார். அவர்கிட்ட ஐயா சாக்ரட்டிஸ்ன்றது யார் அப்படின்னு நான் தாங்க சாக்ரட்டிஸ்ன்றார். இங்கே எது சாக்ரட்டிஸா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யாருன்னு நான் டெல்பியிட்ட கேட்டேன். அது சாக்ரட்டிஸ்னு உங்களை சொல்லுது அப்படின்னு உடனே அவர் அப்படிலாம் இல்லை, நானும் அவங்க அறிவாளி கிடையாது, இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அறிவாளிலாம் கிடையாது, அந்த அசரி சொன்னது பொய்யாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பித்தார். இவருக்கு திரும்ப நம்பிக்கை இல்லாமல் இன்னொரு கேட்குறாரு, எல்லாமே நீ கரெக்டாக சொல்லுன்னு சொன்னாங்க, நான் சாக்ரட்டிஸை போய் கேட்டேன், அவர் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு. நான் திரும்ப கேட்குறேன், சரியாக பதில் சொல்லு, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யார் அப்படின்றப்ப திரும்ப சாக்ரட்டிஸ் தான் என்ன காரணம்னு கேட்குறாரு. அப்போ அந்த அசரி சொல்லுது, நீ நேற்று கேட்டிருந்தா கூட நான் வேற பேரை சொல்லியிருக்கேன், ஆனால் இன்னைக்கு கேட்டனால சாக்ரட்டிஸ் பேரை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நேற்று வரை அந்த சாக்ரட்டிஸே நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார், இன்னைக்கு தான் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்றது அவர் இருந்தார். அதனால தான் அவர் பேர் சொல்கிறேன். உலகத்திலே மிகப்பெரிய அறிவு எது அப்படின்னா தனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அதனால சாக்ரட்டிஸ் முன்னாடி எல்லாம் நமக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அவர் வழியில் தான் பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் வந்தாங்க, அவருடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டிலை பற்றி ஒரு கட்டுரையை அதில் சொல்கிறார். அப்போ அரிஸ்டாட்டில் ஒரு கடற்கரைக்கு போகிறாரு. அப்போ அங்கே இருக்க ஒரு முதியவர் ஒருத்தரோட அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு குழியை பள்ளத்தை தோண்டி ஒரு தேக்கரண்டி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு கரண்டியை எடுத்துக்கிட்டு அதில் கடல் நீரை எடுத்து போது அதில் ஊற்றிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் அவர் பார்த்துட்டே இருக்கார். என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி இந்த கடல் தண்ணீரை கூட முகண்டு இந்த குழிக்குள்ளே நிரப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லையே அது உனக்கு பயனற்ற காரியம்னு தெரியல, முட்டாள்தனமாக இருக்குது, அவ்வளோ கடல் தண்ணி எப்படி இந்த சின்ன குழிக்குள்ளே அடக்குவ அப்படின்னாங்க. அப்போ அந்த பெரியவர் கேட்டாங்க, அரிஸ்டாட்டில் ஆகிய நீ மட்டும் இந்த சின்ன மூளை மூலமாக இந்த பிரபஞ்சத்தையே அடக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கு, நீ நினைக்கிறது தப்பு இல்லையா? ஒரு சின்ன உங்களுடைய மூளை மூலமாக இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே அளக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கள, அதே மாதிரி நான் இதை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டப்பட்டேன். அரிஸ்டாட்டிலே அதை உணர்ந்தாராம். அவருடைய கர்வம் உடஞ்சி போச்சு. அதனால் அறிவு என்பது ஆகாயத்தை போன்றது, ஆகாயத்திற்கு எல்லையே இல்லை. இதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை அறிய நமக்கு அறிவு வளரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உன்னை படிக்க தெரிய நிச்சயம் அறிவு வளராது, அறியாமை தான் ஆகும். அதனால் அறியாமை தான் ஆகும். வள்ளுவர் அவர் தான் சொல்கிறாரு. அப்போ ஒன்றை அறிந்து கொள்ளும் பொழுது அறிதோறும் அறியாமை கண்டற்றார் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஆகாயத்திற்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அழகான ஒரு நூறு வாசித்து பயன்பெறுமாறு அவர் நன்றி வணக்கம்.